தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சி ஆம்புலன்ஸ் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என மீனவ மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். குமரி மாவட்டத்திற்கு மீன்வளத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை வழங்குவதற்காக தமிழக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நேற்று குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மீனவர் குறை தீர்க்கும் முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் ஸ்ரீநாத் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அவர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார், குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய்வசந்த், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். துறைமுகத்தின் முகப்பு பகுதிக்கு சென்ற அமைச்சரிடம் அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகள் விரிவாக விளக்கினர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஸ்ரீநாத் துறைமுகத்தில் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் ஏதேனும் விபத்தில் சிக்கினால் அவர்களை விரைவாக மீட்டுக் கொண்டு வர ஏதுவாக சி ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கு சிறிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தார். இங்க வந்து பார்த்து ஆய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கோம். சில கோரிக்கைகள்லாம் எங்களுக்கு இருக்கு. அதிகாரிகளோட பேசி எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறது. ஏற்கனவே இந்த துறைமுகத்துல வந்து பல முறை வந்து விபத்துகள் ஏற்பட்டு அதுதான் இப்ப பார்த்துட்டு கோரிக்கை வந்து பிரெஞ்சு மிஷன் வந்து ஒண்ணு நிரந்தரமாக்க வேணுங்கிறது. அதுக்கான வாய்ப்புகள் மணல் வந்து திட்டுகள் அதிகரிக்கிறதுனாலதான் இந்த விபத்துகள் ஏற்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது நீங்க துறை சார்ந்த அமைச்சரா இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? அது சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கும். சரிங்களா? இதுல குறிப்பா இந்த ஹெலிகாப்டர் இந்த குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கேரளாவில் அதிகமாக தொழில் செய்யக்கூடிய கேரளாவில் பல விபத்துகளில் சிக்கி சக மீனவர்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மீனவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை ஹெலிகாப்டர் இந்த ஆட்சியில இது கொண்டு கோரிக்கையா இருக்கு. அதுதான் இப்ப பேசியிருக்கோம். சி ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அந்த திட்டத்தை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அதெல்லாம் முடிக்கும், ப்ராசஸ் பண்ணும். சரிங்க.